சார் பரந்தூர் விமான நிலையம் வந்து ரத்து பண்ணியிருக்காங்களே சார், அதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? தமிழக முதல்வரான திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து சட்டசபையில் பேசும்போது அந்த பரந்தூர் விமான நிலையம் அப்படின்ற அந்த பிளானையே வந்து ரத்து செய்கிறதா வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அதுக்கான காரணம் என்னவா நான் பார்க்குறேன் அப்படின்னாருனா, அவர் முதல்ல வந்து திரு விஜய் அவர்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சுன்னு ஒரு முதல் ஆர்ப்பாட்டத்தில் போய் கலந்துக்கிறது. அந்த பரந்தூர் விமான நிலையத்தில் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கினார் அப்படின்னா, அங்கே ஆர்ப்பாட்டத்தில் பெருசாக பண்ணார் இல்லை, சும்மா போய் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுறாரு. ஆனால் அங்கே ஒரு அஷூரன்ஸ் சொல்லி கொடுத்தாரு அந்த விவசாயிகள். அது ஒரு வகையில் வந்து நான் என்ன பண்ணேன், ஓகே ரைட்டு, நீங்கள் வந்து அந்த விவசாயிகளுக்கு கொடுத்த ஒரு வாக்கை வந்து நீங்கள் காப்பாற்றுவதற்காக நீங்கள் முதல்வராகிய பிறகு அதை ரத்து செய்தீங்க அப்படின்னு. இந்த ரத்து செய்ததை நான் ஏன் எதிர்க்கிறேன், பலர் ஏன் எதிர்க்கிறாங்க, பல கேள்விகள் ஏன் வருது அப்படின்னா, முதல்லே இவர் சொல்லு கொடுத்ததே தப்பு. ஏன்னா வந்து இங்கே விட்டால் இடம் வேறு எதுவுமே இல்லைன்னு தான் திமுகவினர் அங்கே கண்டுபிடிச்சாங்க. ஒரு இடத்த பார்த்தாங்க, எல்லாமே சிட்டிக்கு அருகாமையில் இருக்கணும். இல்லைன்னா சிட்டி விட்டு போனால் நீங்கள் கோயம்புத்தூர் பக்கத்தில் போட முடியும்னா மதுரை பக்கத்தில் போட முடியாது. அப்போ சிட்டிக்கு அருகாமையில் இருங்க. இதுவே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஏர்போர்ட் வந்து பாதி வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் வரும், பாதி வந்து அரக்கோணம் டிஸ்ட்ரிக்ட் வரும், கொஞ்சம் தள்ளி போச்சுன்னா வேலூர் டிஸ்ட்ரிக்ட் வந்துடும். அப்படி தான் இருக்குது அந்த இடம் பார்த்துருக்காங்க. ரைட், அதுக்கு தான் கொடுத்தாங்கன்னும் போது நீங்கள் அங்கே விட்டுட்டுருக்கலாம். நீங்கள் ஒரு தப்பான ஒரு இது அஷூரன்ஸை கொடுத்தீங்க. அதனால தான் இப்போ இவர் என்ன சொல்கிறார், நாங்கள் அந்த இடத்த வந்து நாங்கள் விவசாயிகளுக்கு கொடுப்பேன். நீங்கள் எப்படி விவசாயிகளுக்கு கொடுப்பீங்க? அதில் இருக்கிறவங்களுக்கு பல பேருக்கு நீங்கள் காம்பன்சேஷன் கொடுத்துறீங்க. விவசாயிகள் வந்து இன்றைக்கி நிலைமை ரொம்ப மோசமாகவே இருக்குது. அதனால் அவங்களுக்கு கடன் கொடுத்தாலே அவங்ககிட்ட திருப்பி வாங்க முடியும் தான் கடனை தள்ளுபடி பண்ணுறீங்க. அப்போ இதில் பலாயிரம் கோடி வந்து நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க, விவசாயிகளுக்கு காம்பன்சேஷனை கொஞ்சம் கொடுத்துருக்கீங்க. இப்போ அவங்ககிட்ட திருப்பி கையகப்படுத்த முடியலன்னு வாங்க முடியுமா? நீங்கள் வாங்க முடியாது. அப்போ என்ன, பொருளாதாரம் நஷ்டம்தான் ஆகும். நீங்கள் ஒரு பிளான் அங்கே போட்டாங்க, எல்லாமே போட்டதுக்கப்புறமா வந்து நீங்கள் இதை ஃபுல்லாகவே அபாலிஷ் பண்ணிட்டு புதுசாக ஒன்று தேடுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இதுக்கான முயற்சி, இதுக்கான செலவு, இப்போ வந்து அந்த கையகப்படுத்துறதுக்காக காம்பன்சேஷன் கொடுத்தாங்களே, அதெல்லாம் மீண்டும் வருமா? வராது. இது கூட நேரம் எல்லாமே போச்சு.